கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நகைக்கடையின் ஷட்டரை வெல்டிங் வைத்து உடைத்து தங்க நகைகளை திருட முயன்ற இளைஞரை நகைக்கடை உரிமையாளரே கையும் களவுமாக பிடித்துள்ளார். நள்ளிரவில் சத்தமில்லாமல் ஷட்டரை அறுத்து உள்ளே நுழைந்த இளைஞர் நகைகளை திருடுவதற்குள் சிக்கியது எப்படி? நகைக்கடையின் ஷட்டரை வெல்டிங் மூலம் அறுத்து நகைகளை திருட முயன்ற டேஞ்சர் திருடன் இவர்தான். நீண்ட நாட்கள் நோட்டமிட்டு நகைக்கடையில் கை வைத்த திருடனின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நகரப்பகுதியில் இயங்கி வருகிறது பாஸ்கர் தங்க நகைக்கடை. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இந்த நகைக்கடையின் ஷட்டரில் வெல்டிங் வைத்து ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு அறுக்கப்பட்டிருந்தது. இதை அவ்வழியாக சென்ற வங்கி செக்யூரிட்டி ஒருவர் பார்த்துள்ளார். கடையின் பராமரிப்பு வேலைக்கு போடப்பட்ட அறுப்பாக இது இருக்காது என்பதை உணர்ந்த செக்யூரிட்டி கையோடு நகைக்கடை உரிமையாளருக்கு போன் செய்துள்ளார். உடனடியாக அங்கு சென்று பார்த்த நகைக்கடை உரிமையாளர் கிருஷ்ணன் அதிர்ந்து போனார். ஷட்டருக்கு உள்ளே இளைஞர் ஒருவர் சிக்கியிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். போலீசாருக்கு தகவல் கொடுத்து தனக்கு தெரிந்த ஆட்களை வரவழைத்த கிருஷ்ணன் ஷட்டரின் உள்ளே இருந்த திருடனை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அங்கு வந்த போச்சம்பள்ளி காவல் நிலைய போலீசாரிடம் பிடிபட்ட இளைஞரை ஒப்படைத்தனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்டவர் 24 வயதான கிரண்குமார் என்பதும் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. செவ்வாய்க்கிழமை நகைக்கடை விடுமுறை என்பதை தெரிந்து வைத்திருந்த கிரண்குமார் கடையில் உள்ள நகைகளை திருட திட்டமிட்டுள்ளார். அதற்காக சிவகாசி பட பாணியில் வெல்டிங் மூலம் ஷட்டரை திறக்க திட்டமிட்டு அதற்கான வெப்பன்களோடு நகைக்கடைக்கு நள்ளிரவில் சென்றுள்ளார். வெல்டிங் மூலம் ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு சத்தமில்லாமல் ஷட்டரை அறுத்தவர் நகைகளை கொள்ளையடிக்க உள்ளே புகுந்துள்ளார். அப்போதுதான் ஷட்டருக்கு உள்ளே இருக்கும் பாதுகாப்பு கதவை அறுத்து கடைக்குள் நுழைவதற்குள் கிரண்குமார் வசமாக சிக்கியுள்ளார். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குமோ என சந்தேகித்த போலீசார் தடயவியல் வல்லுநர்களையும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்துள்ளனர். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்ட போலீசார் வழக்கு பதிந்து கிரண்குமாரை சிறையில் அடைத்தனர். உரிய நேரத்தில் வங்கி செக்யூரிட்டி தகவல் அளித்ததால் நகைக்கடையில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் திருடு போகாமல் தப்பின. நள்ளிரவில் நகைக்கடையில் ஷட்டரை வெல்டிங் வைத்து உடைத்து நகைகள் திருட முயன்ற சம்பவம் போச்சம்பள்ளியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.